பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி ஆதாரமாக ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருளை அவர் வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் காணப்படுகிற இருள் அநேகமாய் காணப்படுகிறது. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அநேகமான இருளை அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்களிலே அநேகருக்கு பயங்கரமான வியாதியினாலே போராட்டங்கள், வாழ்விலே பயங்கரமான துக்கம், வேதனை, வருத்தங்கள், அநேகருக்கு மரண பயம், மரண பயத்தினாலே அவளை மரண இருள் அவளை சூழ்ந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்ப்போமானால் அநேகரை பிசாசானவன் அநேக குடும்பங்களை, அநேகருடைய தனி மனிதரை, ஒவ்வொருவரையும் அவன் இருளுக்குள்ளே அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுது, உங்களுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். பிசாசு எவ்வளவு இருளை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், எவ்வளவு பண கஷ்டங்களை கொண்டு வந்து இருளுக்குள்ளே உங்களை தள்ளினாலும், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் திட்டமாய் சொல்கிறது, அவர் உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாதீங்க. என் வாழ்க்கை இருள் இருக்குதே, ஐயோ சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறதே என்று சொல்லி இருளுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உங்களை இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த பொழுது மத்தேயு 14 அதிகாரம் 5 வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, இருளிலே இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே இருளிலே காணப்பட்ட ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் மாற வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்க வேண்டுமானால், என் இயேசு கிறிஸ்துவை உங்கள் அருகிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இயேசு கிறிஸ்துவில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருள் நிச்சயமாய் வெளிச்சமாய் மாறப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. யோவான் 12 அதிகாரம் 35 வசனத்திலே வாசிப்போமானால், நாம் இருளிலே நடந்தால் போகிற இடம் நமக்கு தெரியாது. ஒருவன் இருளிலே நடந்து செல்வானால் அவனுக்கு வழி தெரியாது. இருள் அவனை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடும். தவறான இடத்துல கொண்டு போய் அவனை கொண்டு போய் விட்டுவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருள் காணப்படுமையானால் நாம் செல்ல வேண்டிய பாதையிலே நாம் கடந்து செல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்க. பிசாசானவன் எவ்வளவு இருளான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும் என் தேவனால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். வேதம் சொல்கிறது, அவர் மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, தேவன் அவர் ஒளியிலே இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும்படியாய், குடும்பத்தில் சமாதானமற்று காணப்படுவீர்களானால், சந்தோஷமற்று காணப்படுவீர்களானால், துக்கத்தோடு வேதனையோடு கூட வியாதியில பிடிபட்டு நீங்கள் பயத்தோடு கூட காணப்படுவீர்களால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கை, உங்களுடைய இருள் இன்றைக்கு அது வெளிச்சமாய் மாறப்போகிறது. பயப்படாது இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆகாரை குறித்து நன்றாய் தெரியும். ஆபிரகாமும் சாராளும் ஆகாரையும் மகனையும் அங்கே அனுப்பிவிட்டார்கள். வெளியிலே வனாந்திரத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறான். இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. போகிற இடம் தெரியல, எங்க போறன்னு தெரியல. பிள்ளை சாக போகுது, பிள்ளைக்கு தண்ணி இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்து அவள் அங்கே ஒரு துறவை அவளுக்கு காண்பித்து, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாய் ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் ஆகாருக்கு கொடுத்தார்.
ஆமென். ஆகாரையும் கர்த்தர் அவன் பிள்ளையும் அவர் கொண்டு போய் பெரிய ஜாதி ஆக்குனார் என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரை போன்ற இருளுள்ள வாழ்க்கை கைவிடப்பட்டு இருக்கிறேன், யாரும் இல்லை, நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை இருளா இருக்கிறது, என்னை வழிநடத்தி யாரும் இல்லை சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏசப்பட வார்த்தை திட்டமாய் சொல்றது, அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஒரு இருளை நிச்சயமாய் வெளிச்சமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவருடைய சக்களத்தியான பெனினாள் அவளை மிகவும் துக்கப்படுத்தினாள், வேதனைப்படுத்தினாள். அவருடைய வாழ்க்கை இருளிலே இருந்தது. துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள், துக்கத்தில் நிறைந்து கொண்டிருந்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்து அவருடைய இருளான வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாய் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாரிபாத் உதவி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நான் என் பிள்ளையாண்டானும் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு, இந்த அப்பத்தை சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம், இதுதான் இடத்துல இருக்குது, வேற கிடையாது என்று சொல்லி புலம்பி இருந்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசியானவரை அனுப்பி பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதிருங்க. என் வாழ்க்கை இருளே போயிட்டோ, நான் இருளுக்குள்ள நடந்து போயிடணும், சமாதானம் இன்றி இருக்கிறோம் சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற இருளையெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்க. உங்க இருள் மாறப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது, தீர்க்கமாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. உங்க குடும்பத்தில் பெரிய வெளிச்சம் உதிக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. பயப்படாதிருங்க. இவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இருளிலே காணப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்பிக்கையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை காணப்படுகிறது. உங்க இருள் நிச்சயமாய் வெளிச்சமாய் மாறும். ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். என் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தனிநபருக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, அவருடைய இருளான வாழ்க்கையை மாற்றி போடுங்க. சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, வருத்தத்தோடு கூட, வேதனையோடு கூட, வியாதியிலே போராட்டத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும், அவருடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையுடைய இருள் வெளிச்சமாய் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.